ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். அரை கிலோ கத்திரிக்காய், அரை கிலோ தக்காளி கழுவிட்டு இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வெங்காயமும் 150 கிராம் கழுவிட்டு கட் பண்ணி இந்த அளவுக்கு வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை தழை எடுத்து வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு குக்கர் வச்சுருக்கேன். அதில் 100 கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடு இருந்துமே கடுகு போட்டுட்டேன். கடுகு பொரிஞ்சதுமே பூண்டு, வெட்டி வச்சிருந்த வெங்காயம், கருவேப்பிலை தலையை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி, கத்திரிக்காய், பச்சை மிளகாவும் சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூளும் சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். அந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன எலுமிச்சை பழ சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்துட்டு ஒரு வதக்கி விட்டுட்டு தண்ணி 1/4 லிட்டர் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1/4 லிட்டர் இதுக்கு போதுமானது. இந்த கொதி வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் குக்கரை மூடி போட்டு 4 விசில் விட்டு இறக்கிட்டு, குக்கர் விசில் அடங்கினதுமே இறக்கிட்டு கடைஞ்சி சர்வ் பண்ணனா சூப்பரான கத்திரிக்காய் கடையல் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இது சாதத்துக்கு, டிஃபனுக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும்